எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பஸ்கா கிட்டத்தட்ட 6வது வாரமாக நம்ம பார்க்கிறோம். பஸ்கா என்றால் என்ன? ஆண்டவர் தேவன் தாமே பழைய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தின முதல் பண்டிகை. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அதில் 400 வருஷம் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. அந்த 430 வருஷம் முடியும் பொழுது இந்த ஜனங்களை வெளியில் கொண்டு வருகிற தேவன் அவர் ஏற்படுத்தின ஒரு பண்டிகை, ஒரு பலிதான் பஸ்கா பலி. 9 அற்புதங்கள் எகிப்தில் தேவன் செய்தார். ஆனால் அந்த ஜனங்களுக்கு விடுதலை வரவில்லை. ஆனால் என்றைக்கு பஸ்கா பலி செலுத்தினார்களோ அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு பெரிய விடுதலை வந்தது. அல்லேலூயா. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நம்ம வாழ்க்கையில் கூட நம்முடைய சாபத்திலிருந்து, நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க இந்த உலகத்தில் 1000 வழிகள் இருக்கலாம். ஆனால் எந்த வழியும் நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை ஆக்காது. ஆனால் ஒரே ஒரு வழிதான் நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை ஆக்கும். அது எதற்கு அடையாளமாக இருக்குது? இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா பலியை போல சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன ஆனார்? பலியானார். அவருடைய பலியின் மூலமாக தான் நமக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை. அல்லேலூயா. அவர் பலியாகாமல் நமக்கு என்ன கிடைக்காது? விடுதலை வராது. ஓகே, அதற்கு அடையாளமாக தான் இந்த பண்டிகையை தேவன் ஏற்படுத்தினார். இந்த பஸ்கால நிறைய காரியங்கள் தேவன் சொல்லி கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நாம் அதிலிருந்து பல காரியங்களை தியானித்து கொண்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் கூட அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். தொடர்ந்து ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் அதிலிருந்து பார்க்கலாம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, எதை? பஸ்கா பலியை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? ஒரு ஆண் ஆட்டை தேர்ந்தெடுக்கணும். அது ஒரு வயதுள்ளதாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும். இப்படிலாம் சொல்லி தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டை பலி செலுத்தும் போது அதை புசிக்கிற விதத்தை குறித்து பேசுகிறார். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது எப்படி புசிக்கணுமா? தீவிரமாய் புசிக்கணும். தீவிரம்னா எப்படி பார்த்துருக்கீங்களா? தண்ணி கூட எடுத்து வச்சுக்க மாட்டான் பக்கத்தில். அந்த பிரியாணியை பார்த்த உடனே தண்ணியை கூட எடுத்து என்ன பண்ண வைக்க மாட்டான், பக்கத்தில் வச்சுக்கவே மாட்டான். சாப்பிடுறதுலே இருப்பான். அப்புறம் தொண்டையில் போய் அடிச்சுனா அக்கா புக்கான்னு அதுக்கப்புறம் தண்ணியை எழுச்சி ஓடி போய் எடுத்து, தண்ணியும் உள்ளே போவாது, உள்ளே போன சோறாவும் உள்ளே போவாது, எல்லாம் முட்டிக்கின்னு மோதிக்கின்னு கிடக்கும். அதுதான் தீவிரமாய் புசிக்கிறது. தீவிரமாய் புசிக்கிறதுனா என்ன அப்படின்னா, அதை ஒரு சந்தோஷத்தோடு சாப்பிட வேண்டும், பங்கெடுக்கணும். அந்த பலியில் எப்படி பங்கெடுக்கணும்? சந்தோஷத்தை பங்கெடுக்கணும். ஒரு அசதியா, ஒரு மந்தமா, ஒரு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு பங்கெடுக்கக்கூடாது. இந்த பஸ்கா பலி எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போவதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுகிறார் தெரியுங்களா? அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து சொல்லுகிறார், இது உங்களுக்காக அநேகருக்காக பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ரசத்தை கொடுத்து சொன்னார், இது உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் இதில் பங்கெடுக்கும் போதெல்லாம் நீங்கள் என்னை நினைவு கூறுகிறீர்கள் சொன்னார். நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ இயேசு சிலுவையில் மரித்தது, ஜீவனை கொடுத்தது, ரத்தம் சிந்தினது எல்லாமே எதற்கு அடையாளமாக இருக்குது? இந்த பஸ்கா பலிக்கு அடையாளமாக இருக்குது. அல்லேலூயா. தேவன் இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார்களே. நீங்கள் இயேசுவை புரிந்து கொள்ளாமல் பழைய ஏற்பாட்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இயேசுவை புரிந்து கொள்ளாமல் பழைய ஏற்பாட்டை படித்தா என்ன புரியாது? ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. இயேசுவை புரிந்து கொண்டு இயேசுவை மையமாக வைத்து பழைய ஏற்பாடை படித்தாதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஏன் தேவன் ஒரு ஆட்டை வெட்ட சொல்கிறாரு? நீங்கள் பொதுவாக
பொதுவாக ஒரு ஜென்ரலாக யோசித்தா என்ன சொல்லுவீங்க? என்னங்க ஒரு ஆட்டை போய் என்ன பண்ண சொல்கிறாரு கடவுள்? வெட்ட சொல்கிறாருங்க. பாவம் இல்லையா அந்த ஆடு? அந்த ஆடு பாவம் இல்லையா? நான் கேட்குறேன், அந்த ஆட்டை விட பெரிய பாவம் கடவுளே மனுஷனாக வந்து சாக போகிறார். அதை விட ரொம்ப கஷ்டமான செயல் எது தெரியுமா? படைத்த தெய்வமே மனுஷனுக்காக வந்து அந்த ஆட்டை போல பலியாக சொல்லுகிறார். கவனிங்க, ஆடு மாடு மிருக ஜீவன்களுக்கு என்ன கிடையாது தெரியுமா? ஆவி கிடையாது. என்ன கிடையாது? ஆவி கிடையாது. மனுஷனுக்கு தான் என்ன இருக்குது தெரியுமா? ஆவி இருக்குது, ஸ்பிரிட்டு. அதே போல மனுஷனுக்கு இருக்கிற ஆத்துமா வேற, மிருகங்களுக்கு இருக்கிற ஆத்துமாக்கள் வேற. புரியுதுங்களா? அதோடைய மைண்ட் வந்து லோ லெவல் மைண்டு. அதால் வந்து தேவனை போல ஆத்துமா கிடையாது. மனுஷனை தான் தேவன் என்ன பண்ணாருன்னா, எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் எப்படி சிருஷ்டித்தாரு? வார்த்தையினால் சொன்னார். சூரியன் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாச்சு. சந்திரன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாச்சு. நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாச்சு. ஜலத்தில் என்ன மச்சங்கள் உண்டாக கடவுது, மச்சங்கள் உண்டாச்சு. நிலத்தில் சொன்னார், விதவிதமான மரங்கள் செடிகள் கொடிகள் தங்கள் தங்கள் விதைகளோடு உண்டாக கடவுது சொன்னார், உண்டாச்சு. எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி உண்டாக்குனாரு. ஆனால் மனுஷனை மட்டும் தான் சொல்லி உண்டாக்கல, கையை வச்சு செஞ்சு உண்டாக்குனாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இது எல்லாமே யாருக்காக தான்? மனுஷனுக்காக தான். இது எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்து கொடுத்துருக்குது. யாருக்காக கொடுத்துக்கிறாரு? மனுஷனுக்காக கொடுத்துருக்கிறாரு. அப்போது கடவுளே வந்து ஆரம்பத்தில் மனுஷனுக்கு வெஜிடேரியன் தான் கொடுத்தாரு. ஆரம்பத்தில் என்ன கொடுத்தாரு? வெஜிடேரியன் கொடுத்தாரு. ஏன் வெஜிடேரியன் கொடுத்தாருன்னா, முழு உலகமும் ஏசி போட்டு வச்சிருந்தார் ஆண்டவர். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஆதியாகமம் படித்து பாருங்க. தேவன் இந்த உலகத்தை உண்டாக்க சிருஷ்டிக்கும் பொழுது இந்த முழுவதும் ஜலத்தினால் இருந்தது. இந்த பூமி முழுவதும் எப்படி இருந்ததா? ஜலத்தினால் இருந்தது. தேவன் என்ன பண்ணுறாரு? இந்த ஜலத்தில் பாதி ஜலத்தை என்ன பண்ணுறாரு? வானத்துக்கு மேலே தூக்கி மதகு என்கிற ஒன்றை வைத்து அந்த மதகு மேலே என்ன பண்ணாரா? பாதி ஜலத்தை வச்சிட்டாரு. மீதி இருக்கிற ஜலத்தை ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுதுன்னாரு. மீதி இருந்த ஜலம்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? கடல் ஆயிடுச்சு. இப்போ பூமி நாம் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடல் பார்த்தீங்கன்னா பூமியை 4 பங்காக பிரித்து, கடல் எத்தனை பங்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பங்கு இருக்குது. கடல் எத்தனை பங்கு இருக்குது? நிலம் 1/4 பங்கு இருக்குது. ஆனால் பூமி அந்த அளவுக்கு, கடல் 3 பங்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணார்? தண்ணியெல்லாம் ஒரு பக்கமாக்கி, நிலத்தை ஒரு பக்கமாக்கி, இதை பூமின்னு பேரிட்டார், அதுக்கு சமுத்திரன் பேரிட்டார். அப்போ ஏற்கனவே எடுத்த பாதி ஜலம் எங்கே போச்சு? வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே மதகு என்கிற ஒன்றை வைத்து அந்த மதகில் என்ன பண்ணார்னா தண்ணியை வச்சிருந்தார். அதனால் சூரிய வெளிச்சம் வரும்பொழுது ஸ்ட்ரெயிட்டாக இந்த பூமியில் படாமல் இந்த தண்ணியில் இருக்கிற மதகுக்கு மேலே இருக்கிற தண்ணியில் பட்டு அதிலிருந்து கீழே வந்து விழும்பொழுது எப்படி இருக்கும் தெரியுங்களா? எப்பவுமே ஊட்டி மாதிரி இருந்துச்சு. ஃபுல் வேர்ல்டு ஆப்பிரிக்காவே எப்படி இருந்துச்சு? ஊட்டி மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க தலை முடியெல்லாம் அப்படி சுருட்டுக்குன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுருண்டுக்குன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அடிக்கிற வெயில் முடியால் நிற்க முடியல, சுருண்டுச்சு, காஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இன்றைக்கி உலகம் அப்படி ஆச்சுன்னா, நோவா காலத்தில் 5வது அதிகாரம் ஆதிகாரத்தில் படிக்கும்போது மக்கள் பலவிதமான பாவங்கள் செஞ்சு அந்த பாவத்தினால் எல்லாருக்கும் வியாதி வந்து எல்லா மக்களும் செத்து போயிடுவான். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு தொத்து வியாதி வருது, கொரோனா வந்துச்சு. கொரோனா உண்மையாக பொய்யெல்லாம் விசாரிக்க வேணாம். கொரோனா வந்துடுச்சு. என்ன பண்ணாங்க? கொரோனா வந்து உடனே தூக்கின்னு போயிட்டு தனிமைப்படுத்தினாங்க. தனிமைப்படுத்தினாங்களா? படுத்தலையா? ஏன் தனிமைப்படுத்தினாங்க? விட்டுற வேண்டியது தானே? ஏன் விடலை? இவனை விட்டா இவன் மேலே இருக்கிற கொரோனா இவன் குடும்பத்துக்கு பரவி, இந்த குடும்பம் மற்ற குடும்பத்துக்கு பரப்பி, அப்புறம் ஊருக்கே போய் எல்லாம் ஊரில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் செத்துருவாங்க. ஒரு சிலரை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? பாதிக்கப்பட்டவங்களை தனிமைப்படுத்தினாங்கல்ல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உலகம் ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் கவனிங்க, உலகத்தில் எல்லாருக்கும் கொரோனா வந்த மாதிரி எல்லாருக்கும் வியாதி வந்து விட்டது. எல்லாருக்கும் வந்து மனுஷன் வந்து கணவன் மனைவி உறவை ஒழுங்காகவே கடைப்பிடிக்கல. அந்த உறவை தாறுமாறாக்கி இன்னைக்கு இருக்குது பார்த்தீங்களா? ஆணை திருமணம் செய்யலாம், பெண்ணை திருமணம் செய்யலாம்,
அதாவது ஆண் பெண் 2 பாலினம். இதுக்கு முன்னாடி வந்து 3வது பாலினம் வந்து திருநங்கைன்ற பாலினம் இருந்துச்சு. இந்த திருநங்கைக்குள்ளவே 70 பாலினம் இருக்குதான். திருநங்கைகளுக்குள்ளவே எத்தனை பாலினம் இருக்குதா? 70 பாலினம் இருக்குதா. ஒரு திருநங்கை பேட்டி கொடுக்குது. உங்களுக்கெல்லாம் ஒரே பாலினம் தான் தெரியும், 3வது பாலினம் திருநங்கைன்ட்டு. இங்கே வந்து 70 பாலினம் இருக்குது திருநங்கைகளுக்குள்ளவே. அது என்னென்னமோ சொல்லுது. ஆணாய் இருந்து பெண்ணாய் மாறினவன், பெண்ணாய் இருந்து ஆணாக மாறினவன், அப்படி இப்படி என்னமோ சொல்லுது. எல்லாமே கல்யாணம் பண்ணி நாங்களாம் சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லுது. சரி இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் இப்போ நடக்கலை. இதெல்லாம் உலகத்தை உண்டாக்குனார் பார்த்தீங்களா கடவுள். கடவுள் உலகத்தை உண்டாக்கின ஆரம்ப நாட்களிலேயே இதெல்லாம் நடந்தது. இப்போ மட்டும் நடக்கலைங்க. உலகத்தை உண்டாக்குனாரு ஆதியாகமத்து 1 அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் இதெல்லாம் நடந்தது. நடந்து என்னாச்சு தெரியுங்களா? எல்லா மனுஷர்களுக்குள்ளும் வியாதி வந்தது. எய்ட்ஸ் வந்ததுன்ற மாதிரி அன்றைக்கே தொடங்கிடுச்சு. எய்ட்ஸு 9ஸ்லாம் இப்போ தான் எய்ட்ஸ் வந்துக்குது. அப்போல்லாம் 9s இல்லை, 10sலாம் தொடங்கிடுச்சு போல். எல்லா 10சும் தொடங்கி அன்றைக்கே எல்லாம் பாதிக்கப்பட்டு உலகமே அழியக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? மக்கள் மத்தியில் எல்லா மனிதர்களும் சாகக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில் வியாதிகள் பெருகி விட்டது. மனுஷனை அவர் கை வச்சு உண்டாக்குனாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குடும்பம் தான் இந்த வியாதியில் பாதிக்கப்படாமல் இருக்குது. இந்த ஒரே ஒரு குடும்பம் பாதிக்கப்படாமல் இருக்குது. அந்த குடும்பம் பேர் என்னன்னா நோவாவுடைய குடும்பம். கர்த்தர் பார்த்தாரு, நோவா கிட்ட பேசினாரு. நீங்கள் தானே ஒழுங்காக இருக்கிறீங்க, எல்லாம் 8s வந்துடுச்சு, 9s வந்துச்சு, 10s வந்துடுச்சு, சீக்கிரத்தில் சாவ போகிறான், எல்லாரும் சாவ போகிறான், எல்லாருக்கும் வியாதி வந்துடுச்சு. ஏன்னா திருமண உறவை ஒழுங்காக கடைப்பிடிக்கல. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆணை கல்யாணம் பண்ணுவது, பெண்ணை பெண் கல்யாணம் பண்ணுவது, ஆண் பெண்ணாக மாறுவது, பெண் ஆணாக மாறுவது, இதெல்லாம் அப்போவே நடந்து வியாதி வந்து எல்லாம் சாவறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் ஒழுங்காக இருக்குது. நோவா, கணவன் மனைவி. நோவாவுக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுக்கு ஒழுங்கான மனைவி, 8 பேர். கர்த்தர் பேசுகிறாரு. பேசி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய பேழையை உண்டாக்க வச்சாரு. உண்டாக்க வச்சு சொன்னார், நீங்கள் இதில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு மிருகங்கள் எல்லாம் அதில் ஏற்றி என்ன பண்ண தெரியுமா? அந்த முழு உலகத்தையும் ஜலப்பிரளயத்தினால் தேவன் அழித்தார். இந்த முழு உலகத்தை தேவன் எப்படி அழிச்சாரு? தண்ணினால் அழிச்சாரு. எப்படி தண்ணினால் அழிச்சாரு? முழு உலகத்தை தண்ணினால் எப்படி அழிக்க முடியும்? எப்படி அழிக்க முடியும்னா, ஏற்கனவே இங்கேருந்து பாதி தண்ணியை தூக்குனார் பாருங்க மேலே, மதகன்னு ஒன்று போட்டு வச்சாரு பாருங்க, அதை உடைச்சி விட்டார். ஏற்கனவே பூமி எப்படி இருந்தது? ஆதியாகமத்தில் படிக்கும் போது தண்ணினால் நிரம்பி இருந்தது, தண்ணினால நிரம்பி இருந்தது. இப்போ மதக உடைச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? பூமி ஃபுல்லா திரும்பி தண்ணினால் நிரம்பிச்சு. முழு உலகமும் தண்ணினால் மூழ்கி அழிந்தது. 8 பேர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அதற்கு பிறகு தான் என்ன பண்ணார்னா, நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு அலோடு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வெஜிடேரியனுக்கு தான் அலோடு கொடுத்தாரு. ஏன்னா அப்போ வந்து என்ன இருந்தது? ஃபுல் வேல்டு ஏசி. சூரிய கதிர்கள் மனுஷன் மேலே நேராக படலை. அவனுக்கு நல்ல ஆயுசு நாட்கள் 930 வருஷம் வாழ்ந்தாங்க, 960 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த பலன் இருந்துச்சு. ஆனால் அந்த ஏசியை உடைச்ச உடனே சூரியனுடைய கதிர்கள் நேராக மனுஷன் மேலே படுறதுனால அவங்களால அது மாதிரி வாழ முடியல, குறைஞ்சிக்கினே வருது. என்ன வருது? 900, 800 ஆச்சு, 700 ஆச்சு, 600 ஆச்சு. அப்புறம் வந்து ஆபிரகாம் 175 ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு யாக்கோபு 130 ஆயிட்டாரு. மோசே 120 ஆயிட்டாரு. மோசே பேசும்போது 120 வாழ்ந்துட்டு சொல்கிறாரு, 70 80 தான் இருப்போம் அப்படின்னாரு. இன்றைக்கி மனுஷங்க அந்த லெவலில் வந்துட்டாங்க. புரியுதுங்களா? ஏன் இதெல்லாம் வந்ததுன்னா, கடவுள் வந்து மனுஷனை அழிப்பது திட்டம் கிடையாது, வாழ வைப்பது தான் திட்டம். ஆனால் மனுஷன் கடவுளை விட்டு அவன் வந்து தன் இச்சைகள், இந்த உலகத்தில் வருகிற சரீர இச்சையில் மூழ்கி அதில் விழுந்து அதில் பாவம் செஞ்சு அவன் பலதரப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு கடவுளுடைய உறவில் துண்டிக்கப்பட்டு கடவுளை மறந்து மனம் போனபடி வாழ்ந்து அவன் தான் இந்த உலகத்தில் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் எல்லா நாச மோசங்களையும் மனுஷனாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த மனுஷங்க ஒழுங்காக வாழ்ந்துருந்தால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு, நான் சொல்கிறேன் கேளுங்க, இந்த உலகம் ஃபுல்லாகவே இன்னி வரைக்கும் ஏசியாக இருந்திருக்கும். நம்ம வீட்டுக்கெல்லாம் ஏசி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஏசி வாங்க போனால் 40,000 ரூபான்றான், 50,000ன்றான், 60,000ன்றான். நான் விலை வைக்கிறானுங்க. ஆண்டவர் முழு உலகத்துக்கும் இலவசமாக ஏசி போட்டு கொடுத்து வச்சுருந்தாருங்க. எப்படி முழு உலகத்துக்கும்
காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் லைட் போட்டு கொடுத்துருக்குறாரோ? ஹலோ, ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் லைட் போடுறீங்களா? கர்த்தர் உலகத்துக்கு லைட் போட்டு கொடுத்துக்கிறாரு. ஒரே ஒரு சூரியன் தான் ஃபுல் வேர்ல்டுக்கு என்ன கொடுக்குது? லைட் கொடுக்குதா, கொடுக்கலீங்களா? அதே போல் தாங்க ஃபுல் வேர்ல்டுக்கு ஏசி போட்டு கொடுத்தாருங்க. ஓசியில் வந்த ஏசியெல்லாம் நாசம் பண்ணிட்டு இன்னைக்கு காசை கொடுத்து ஏசியை வாங்கினா கூட ஏசியில் குளிர் வர மாட்டேங்குது, சில்னஸ் வர மாட்டேங்குது. ஏகப்பட்ட ரிப்பேரு, ஃபால்ட்டு, கேஸ் போயிடுது, என்னென்னமோ வந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர். அதுதான் ஒன்று புரிஞ்சுக்கங்க, எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் நல்லவருங்க. அவர் மேலே எந்த மனுஷன் எந்த குறையும் சொல்ல முடியாது. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, பாருங்க, அப்போ இந்த நோவா காலத்தில் பிறகு தேவன் என்ன பண்ணுறாரு? மனுஷனுக்கு இறைச்சிகள் சாப்பிட அனுமதி கொடுக்கிறார். எதை சாப்பிட? இறைச்சி சாப்பிட அனுமதி கொடுக்கிறார். புரியுதுங்களா? அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நம்ம ஒரு ஆட்டை வெட்டும் போது என்ன சொல்கிறோம்? ஐயோ பாவம், கடவுள் மோசமானவர் சொல்கிறோம். கடவுள் மோசமானவர் கிடையாதுங்க. நம்ம தான் கடவுளை மறந்து மோசமான காரியங்களை செஞ்சு இந்த பாடி 70-80 வருஷம் கூட வாழ்கிறதுக்கு என்ன பண்ணிட்டோன்னா தகுதி இல்லாததான் மாற்றிட்டோம். நீங்கள் 70-80 வருஷமாக இதையே அந்த பீன்ஸு வெள்ளரிக்காவே சாப்பிட்டாலாம் ஸ்ட்ரென்த்து பத்தாது உங்களுக்கு. அதனால தான் கடவுளே நோவா காலத்துக்கு பிறகு, கவனிக்க, ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவாக்கிட்ட தேவன் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுன்னு? இறைச்சியை சாப்பிடு. ஏன்னா உன் சரீரத்துக்கு என்ன தேவை? பலன் தேவை. முதல்ல ஏசி போட்டு வச்சுருந்தாரு. உலகத்தில் கிருமிகள் கிடையாது. சூரியன்லேருந்து வர அல்ட்ரா வயலட் கிருமி அந்த கதிர்வீச்சினால சரீரத்தில் பாதிப்பு கிடையாது. மனுஷன் தக்காளி மாதிரி இருந்தான், தலை தலைன்ட்டு. இப்போ சுருங்கி போயிட்டான் அடிக்கிற வெயிலில். மே மாதம், ஏப்ரல், மே, ஜூன்லலாம் பாருங்க, மனுஷங்க சுருங்கிடுவாங்க அடிக்கிற வெயில். அப்படி வெள்ளை வெள்ளேன்னு வர வெள்ளைக்காரன் கூட இங்கே வந்தால் நீக்கிற மாதிரி மாறிடுவான். அடிக்கிற வெயில் அப்படி அடிக்குது. தக்காளி மாதிரி இருந்தவனை சுருங்க வச்சுட்டாங்க. எது? சூரிய வெளிச்சம் நேராக பட்டதுனால. புரியுதுங்களா? இப்போ இப்படிப்பட்ட மனுஷனை காப்பாற்றுறதுக்கு, அவனை பலப்படுத்துறதுக்கு தான் தேவன் இறைச்சியை சாப்பிட சொன்னார வழிய தேவன் ஒரு கொடூரமானவர் கிடையாது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் நம்ம மேலே அக்கறை வச்சு தான் நம்மளுக்கு இதை சாப்பிடுப்பா, பரவாயில்ல, உன் ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன்று தெரியுங்களா? நீங்கள் டாக்டருக்கெல்லாம் போய் பாருங்கள். நல்ல டாக்டர் ஒருத்தர், ஆயுர்வேதம் பண்ணுற டாக்டருங்க, ஒரு சிவராமன் நினைக்கிறேன் பேர், அவர் பேர். ஆயுர்வேதம் பண்ணுற டாக்டரு அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நீங்கள் இறைச்சி சாப்பிட வேண்டும். இறைச்சி சாப்பிட்டா தான் உங்கள் சரீரத்துக்கு பலன். நீங்கள் கீரையோ கத்திரிக்காவோ முருங்காவெல்லாம் அவ்வளோலாம் சாப்பிட்டு இறைச்சியில் இருக்கிற பலனை பெற்றுக்கொள்ளலாம்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. அதில் இருக்கிற பலன் அதில் தான் இருக்குது அப்படின்றாங்க. அதனால் இறைச்சியை தேவன் ஏற்படுத்தினார் சாப்பிட முடியாது. அப்போ ஏற்படுத்தும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல இந்த உலகத்தில் அவர் சொல்கிறாரு, எப்படி இந்த இறைச்சி உனக்கு பலன் கொடுக்குமோ, பலி செலுத்துகிற இறைச்சி உனக்கு எப்படி பலன் கொடுக்குமோ, அதே போல் என்னுடைய மாம்சமோ என்னுடைய ரத்தமோ உனக்கு என்ன கொடுக்கும்? ஜீவனை கொடுக்கும், பலனை கொடுக்கும்ன்றதை காட்டுறதுக்கு தான் பலி செலுத்துறதையே கொண்டு வந்தாருங்க தேவன். நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த புதுசாக பைபிள் படிக்கிறவங்களால ஒன்றுமே விளங்காது, புரியாது. இந்த பலி அந்த பலி அப்படின்னு பலி செலுத்துறதுலாம் படிக்கும் போது உங்களுக்கு குழப்பமாயிடும். இன்னும் இந்த ஆண்டவர் எப்போ பார்த்தா ஒரே பலியாக கேட்குறாரு. ரத்தம் குடிக்கிற சாமியோ? அவர் ரத்தம்லாம் குடிக்க மாட்டார். அவருக்கு ரத்தமும் தேவையில்லை, கரியும் தேவையில்லை. அவர் நல்ல சாமி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறாரு, நான் உனக்காக என்ன பண்ண போகிறேன்? இந்த பூமியில் இந்த ஆட்டை போல் மறிப்பேன். இந்த ஆடு வெட்டப்படுற மாதிரி என்னை வெட்டுவாங்க. இந்த ஆடுடைய சரீரம் துண்டு போடுற மாதிரி என் சரீரம் துண்டு போடப்படும். சரிங்களா? இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டது. எல்லாமே அதற்கு அடையாளம் தான். இப்போ இந்த பஸ்கா பலியும் எதற்கு அடையாளம்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு அடையாளம். நம்ம அதை பங்கெடுக்கிறோம். இப்போ சிலுவை மரணத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். எப்படி நினைவு கூறுகிறோம்? சபையில் திருவிருந்து வைக்கிறோம். இந்த திருவிருந்தில் நம்ம பங்கெடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இயேசுவின் பஸ்கா பலியை நினைவு கூறுகிறோம். அப்போ இந்த பஸ்கா பலியை நினைவு கூறும்போது, இந்த பஸ்கா பலியில் நமக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு உண்டு அப்படின்னு நினைவு கூறும். போன வாரம் என்ன பார்த்தோம்? எகிப்து தேவர்கள் மேலே என்ன பண்ணாராம்? கர்த்தர் நீதியை செலுத்தினார். யாரை தண்டிச்சாரா? எகிப்து தேவர்களை என்ன பண்ணாராம்? தேவன் தண்டிச்சாரு, தண்டனை கொடுத்தாராம் எகிப்து தேவர்களுக்கு. நான் போன வாரம் அதை வச்சு பேசினேன். நம் தேவன் தான் எல்லா சாமிக்கும் மேலான சாமி. ஏன்னா எல்லா சாமியை தண்டிக்க கூடியவர் அவர் தான். வேற எந்த தெய்வமும் இன்னொரு தெய்வத்தை என்ன பண்ண முடியாது? தண்டிக்க முடியாது. ஆனால் இவர் எல்லார் மேலேயும் ரூல்.
நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. நீதி செலுத்தினார்னா நிற்க வச்சு கேள்வி கேட்டார். அல்லேலூயா. சரி, இந்த நாளில் நம்ம தொடர்ந்து அதுலேருந்து பார்க்கலாம். பாருங்க 12 வருஷம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். சொல்லுங்க, அவரே கர்த்தர், அவரே கர்த்தர். அப்படின்னா என்னன்னா, நான் தான் தெய்வம். நீ சும்மா இஷ்டத்துக்கு 1000 தெய்வம் வச்சுன்னு இருக்கிற. நான் நினச்சேன்னா எல்லா தெய்வத்துக்கும் என்ன பண்ணுறேன், தூக்கி நெருப்பில் போட்டுருவேன். நான் தான் தெய்வம் சொல்கிறார். அதை தான் சொல்கிறாரு. எகிப்து தேவர்களின் மேலே நீதியை செலுத்திட்டு சொல்கிறாரு, நானே கர்த்தர். அப்படின்னா என்னன்னா, நான் தான் என் சாமி. ஏன்னா இவர் மேலே எந்த சாமியும் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். போன வாரம் வந்து உங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு சொல்கிறேன். தாகோனின் ஆலயத்தில் இவங்க தேவனுடைய உடன்படிக்கை பற்றி எடுத்துன்னு போய் என்ன பண்ணானுங்க, வச்சானுங்க. மறுநாள் என்ன ஆச்சு, தாகோன் கவுந்துக்குச்சு. எதுக்கு முன்னாடி கவுந்துடுச்சு? ஏன்னா அவன் சொல்கிறான் எம்மதமோ சம்மதம்ன்றான். ஆனால் அங்கே அது சொல்லுது, அதெல்லாம் செல்லாதுப்பா, அவரே கர்த்தர், அவரே தெய்வம், நான் ஒன்றும் இல்லை, விழுந்துடுச்சு. மறுநாள் வந்து எல்லாம் தூக்கி கீக்கி நிறுத்தி வச்சுட்டு போனாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தான், வாசல் காலில் தலை இருக்குது, இன்னொரு பக்கம் கை இருக்குது, இன்னொரு பக்கம் கால் இருக்குது, பாடி தனியாக கிடக்குது. அப்புறம் அவன் பார்த்தான், இதை டெய்லி எடுத்து நிறுத்த முடியாது, பெட்டியை இடத்த மாற்றிலான்னு மாற்றிட்டான். தெரியுங்களா உங்களுக்கு? பெட்டி உடன்படிக்கை பற்றி என்ன பண்ணிட்டான், இடத்த மாற்றிட்டானுங்க. இதெல்லாம் எதுக்கு அடையாளம் பண்ணலாம்? இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வணங்குகிற ஆண்டவர் ஒரு சாதாரண, எல்லாரும் சொல்கிற மாதிரி எம்மதமும் சம்மதம் எல்லா சாமியும் ஒன்று கிடையாது. இவர் மெய்யான தேவன், எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் எல்லாரும் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிடக்கூடாது. இவர் உண்மையான தெய்வங்க. நான் சொல்கிறேன், நீங்களாம் இதெல்லாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நீங்கள் இயேசுவை வணங்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஜெபங்களில் ஒரு பெரிய பவரை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் மேலேயே ஒரு பெரிய வல்லமை வெளிப்படுத்த பார்ப்பீங்க, இப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் கேட்கும்பொழுது. அல்லேலூயா. சரி, 13வது வசனம் பாருங்க. இந்த ரத்தத்தை எடுத்து அவர் சொல்லிட்டார் இல்லைங்களா, இந்த ரத்தத்தை என்ன பண்ணணும், நிலைக்கால்கள் மேலே பூசணும் சொல்லிட்டார். சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த ரத்தம் பஸ்கா பலி செலுத்திய ரத்தத்தை வீட்டு வாசல்களின் மேற்சட்டத்திலும் 2 நிலைக்கால்களிலும் மேலே என்ன பண்ணணும், பூச வேண்டும் சொன்னார். புரியுதுங்களா? எங்கே பூசணுமா? மேற்சட்டத்திலும் நிலைக்கால்கள் 2லும் பூசணும். இதை தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரத்தம் கிடைக்காததுனால சகப்பாக ஒரு பவுடரை பூச ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்தத்தை பூச முடியாது, ரத்தத்திற்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, சகப்பு கலரில் பவுட்ரு பூசினாங்க. இப்போ பவுட்ரு கூட கிடையாது, பெயிண்ட் அடிச்சிடுறாங்க. ஒரே பெயிண்ட்டு தான் லைஃப் டைம். கடவுள் எதுக்கு சொன்னார்னா, நான் இந்த ஊரில் எகிப்து தேசத்தில் எகிப்து தேவர்கள் மேலே நீதி செலுத்துவேன். மனுஷர்கள் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் இருக்கிற எல்லாம் முதலில் பிறந்தது எல்லாம் என்ன பண்ண போகுது, சாக போகிறது. ஆனால் இந்த ரத்தம் இருக்கிற வீடுகளில் மரணம் இல்லை. ரத்தம் இருக்கிற வீடுகளில் என்ன கிடையாது, மரணம் கிடையாது, அழிவு கிடையாது. உங்கள் வீட்டில் ரத்தம் இருக்குதா? இயேசுவின் ரத்தம். நீங்களாம் இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. உங்கள் வீட்டு வாசல்களில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன பண்ணப்பட்டிருக்குது. நீங்கள் எப்போ ஏசப்பாவை ஆண்டவர்னு ஏற்றுக்குனீங்களோ அப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு தேவ தூதன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு போட்டு போயிட்டார். ரத்தம் இந்த வீட்டு வாசலில் வரக்கூடாது. வா, நீங்கள் புதுசாக ஒரு வீடு போகிறீங்க, பாஸ்டர் என்னைக்கு வந்து அன்றைக்கி ஜெபம் பண்ணுறாரோ அவர் ஜெபம் பண்ணல, உங்கள் வீட்டு வாசக்காலில் என்ன பூசிட்டு போகிறாரு, பஸ்கா பலியின் ரத்தத்தை பூசிட்டு போகிறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த சங்காரெல்லாம் என்ன பண்ணாது உங்கள் வீட்டுக்குள்ள? சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, ஒன்றும் வராது. ஆமாம், சும்மா அந்த பக்கத்து வீட்டில் அம்மா போட்டுச்சு என் வீட்டுக்கு வந்துடும், பக்கத்து வீட்டில் கால்ரா வந்துச்சு என் வீட்டுக்கு வந்துடும். இந்த பேச்சே பேசியிருந்தீங்கன்னா தான் அது உள்ளே நுழைஞ்சிடும்.
இப்படி பேசணும், அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசணும். என் வீட்டு வாசல்களிலே நிலைக்கால்களிலே பஸ்கா பலியாகிய இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது, என் வீட்டுக்குள்ள எதுவுமே வர முடியாது. சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள எந்த பேயோ, எந்த பிசாசோ, எந்த பில்லியோ, சூனியமோ வரவே முடியாது. என் வீட்டு வாசல்ல இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டு இருக்குது. ஆமென். அப்படிதான், அதுதான் சத்தியம். நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம போயிட்டு அவனுக்காவது இவனுக்காவது நம்மளுக்கு ஆயிடுமா, பயப்படவே கூடாது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். சும்மா இல்லை, இயேசுனா சும்மா இல்லைங்க. இயேசுனா ஆமாம் சும்மா கிடையாது. நம்ம அது தெரியாமல் வாரம் வாரம் கோயில் போகிறோம், வரோம், திருப்பி பழையபடி வாழ்கிறோம். இது சும்மா கிடையாது, இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஜீசஸ். சரி பாருங்க, அந்த ரத்தம் உங்களுக்கு எப்படி இருக்குமா? அடையாளம். ரத்தம் எது? அடையாளம், ஒரு ஐடென்டிட்டி. உங்க மேலெல்லாம் ஒரு அடையாளத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. உங்க மேல என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு அடையாளத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. நீங்க மறந்துடக்கூடாது. பாருங்க, பைபிள்ல முதல்ல கர்த்தர் ஒரு மனுஷன் மேல ஒரு அடையாளத்தை வச்சாரு. அந்த மனுஷன் பேர் என்ன தெரியுமா? காயின். என்ன பண்ணான்னு தெரியுமா? அவரு ஆண்டவர் உங்களை கூப்பிடல, ஹலோ காயின், ஹலோ ஆபேல், வாங்க எனக்கு பலி செலுத்துங்க, எனக்கு காணிக்க கொண்டு வாங்க. அவர் சொல்லவே இல்லை. இவனாதான் வந்தான், இவனாதான் தொடங்கினாங்க வேலையை. சரி, ஆண்டவருக்கு பலி செலுத்துவோம் வாடா அப்படின்ட்டு காயின் தம்பியை கூப்பிட்டான். காயின் தான் தம்பியை கூப்பிட்டுருப்பான். பலி செலுத்த சொன்னாங்க. சரி, போயிட்டு காணிக்க வைக்கிறாங்க. காணிக்க கடவுளை கும்பிட போகும்போது காணிக்க வச்சுன்னு காணிக்க தான் கடவுளை கும்பிடணுன்றது அப்போத்துலேருந்தே இருக்குது. எப்போ? கல் தோண்டி மண் தோன்றும் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. கடவுளை கும்பிடும் போது எதை வச்சு தான் போனோம். அதான் ஆண்டவர் சொன்னார், வெறுங்கையா என் சந்நிதிக்கு யாரும் வரக்கூடாது. இதை நான் சொல்ல, அவர் சொல்லிக்கிறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால காணிக்கையோட போனாங்க. காயின் போனாரு, அவருடைய நிலத்தில் விளைந்த சில பழங்கள் எல்லாம் எடுத்துக்கின்னு போய் வச்சாரு காணிக்க. ஆபேல் போனாரு, ஒரு ஆட்டை எடுத்துன்னு போய் வச்சாரு. ஆபேல் என்ன பண்ணாரு? ஆட்டை வச்சாரு. காயின் பழங்கள் எல்லாம் எடுத்து போயிட்டு வச்சாரு காணிக்கைக்கு. ஆனா கர்த்தர் ஆட்டை அங்கீகரித்தார். ஏன் ஆட்டை அங்கீகரித்தார்? ஏன்னா தேவன் இந்த காணிக்கைகளை சொல்றதுக்கு முன்னாடியே இவங்க இதை காணிக்க வைக்கணுன்றது உங்களுக்கு எப்படி எண்ணம் வந்துச்சு? தொடங்கி வச்சார் ஆதாம் கிட்ட. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அங்கே அவங்க பாவம் செஞ்சு நிர்வாணமாக இருக்கிறோன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு முன்னாடி அவங்கள தேவன் மகிமையான ஒரு ஒளியினால் மூடி வச்சிருந்தாரு. அந்த நிர்வாணம் தெரியல. அந்த ஒளி அவர்களை மூடி இருந்ததுனால அந்த நிர்வாணம் தெரியல. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவர்கள் தேவனுடைய மகிமை இழந்ததுனால அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று என்ன பண்ணாங்க? கண்டார்கள். பார்த்து ஐயோ நிர்வாணமாக்குறோன்னு சொல்லிட்டு அத்தி இலையெல்லாம் எடுத்து தைச்சி வச்சுக்கினாங்க. ஆனால் அந்த அத்தி இலை காஞ்சி போகுது, உழுந்து போகுது, நிற்க மாட்டேங்குது. மனுஷனுக்கு தெரியல, நிர்வாணத்தை மூட தெரியல. நிர்வாணம்னா என்ன? இழந்து போவது. நிர்வாணமாக இருக்கிறதுனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒன்னெல்லாம் ஆயிட்டாங்க. ஒன்னெல்லாம் ஆயிட்டானா என்ன? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அதுதான் ஒன்னெல்லாம் ஆகுறது, எல்லாம் போச்சு. ஆனால் எல்லாமே போனவங்கிட்ட கர்த்தர் என்ன பண்ணாரு? நீ இழந்ததை பெறணும்னா அத்தி இலை உனக்கு உதவி செய்யாது, எந்த மரமும் உதவி செய்யாது. இனி மனுஷன் இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்ள மரத்தை சுற்றி வரான். அவர் சொல்றார், மரம் உதவி செய்யாது உனக்கு, நான் தான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மிருகத்தை எடுத்து அந்த மிருகத்தை கொண்டு கர்த்தர் முதல் பலி அவர் செலுத்துறாரு. ஆதாமியும் ஏவாளையும் நிற்க வச்சு அந்த அந்த மிருகத்தை கொண்டு அந்த மிருகத்துடைய தோலை எடுத்து 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸை செஞ்சு மாட்டி விட்டாரு. மாட்டி விட்டு என்ன சொன்னா தெரியுமா? நீ இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு நாள் எல்லா மனுஷனுக்காகவும் நான் இந்த பூமியில் இந்த மிருகத்தை போல பலியாவேன். என்னுடைய நீதி தான் உனக்கு என்ன பண்ண, நீ இழந்து போனதையெல்லாம் திரும்ப உனக்கு கொண்டு கொடுக்கும். மரம் கொடுக்காது, செடி கொடுக்காது, இலை கொடுக்காது, நான் என்னுடைய தோல் என்னுடைய பலி தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆதாம் கிட்ட காட்டி
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடையை உடுத்தி அனுப்பி வச்சார் வெளியில. அப்பவே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நோவா காலத்தில் யோசித்து பாருங்க, நோவா வெளியில வந்து என்ன பண்ணாரு? பலி செலுத்தினார். சுத்தமான மிருகங்களில் எடுத்து என்ன பண்ணாரா? பலி செலுத்தினார். எங்க இருந்து இதெல்லாம் வந்துச்சு? கடவுள் சொல்லல பலி செலுத்தணும்ட்டு. ஆதாம் கிட்ட தொடங்கி வச்சாரு. காயின் கிட்ட வரும்போது ஆபேல் வந்து கடவுளுடைய வழியில வர்றாரு கடவுள்கிட்ட. ஆனா காயின் கடவுளுடைய வழியில வரல. அவருக்கு என்னன்னா மனசு இல்லை. ஆட்டெல்லாம் கொடுக்க முடியாது, நான் பழம் தான் கொடுப்பேன், இந்தா இஷ்டம் தான் எடுத்துக்கோ சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த பாருங்க, நீங்க சும்மா இயேசு கிறிஸ்துன்னு சொல்றீங்க, நீங்க அப்படிக்கா அந்த வழியில வரீங்க, நாங்கள் இந்த வழியில வரோங்க, எல்லாம் போகுது ஒரு இடம் தான். போவாது. சில ஆறுங்க கடலுக்கு போவாது. நீங்க மதுரையில போய் பாருங்க, மதுரையில் இருக்கிற ஆறுங்கெல்லாம் கடலுக்கு போய் சேராது. ஏன்னா அங்கே கடலுக்கு வழி இல்லை, பல ஆறுகள் ஓடுகிறது. சில இடங்களில் சில டிஸ்ட்ரிக்டில் சில ஆறுங்களாம் ஓடுது, கடைசியில் அது போய் கடலில் சேரல. பேசலாம், எல்லா ஆறும் ஓடி கடலில் கலப்பது போல நீங்கள் அந்த வழியில் வருகிறீர்கள், நாங்கள் இந்த வழியில் வருவோம், கடைசியில் போய் கடலில் சேருவோன்ட்டு சேராது. சில ஆறுங்களாம் அங்கங்கே நின்று போச்சு. அது போல் சில இதுவெல்லாம் நின்றுடும். புரியுதுங்களா? ஒரே வழி இயேசு தான். அதனால தான் அவர் என்ன பண்ணார்? இந்த பலியை ஏற்படுத்தி சொன்னார். ஆனால் அந்த பலியை ஏற்றுக்கொள்ளலை. அந்த வழியை, கடவுளுடைய வழியை காயின் ஏற்றுக்கொள்ளலை. ஆபேல் ஏற்றுக்கினாரு, வந்தார். கடவுள் யார் அங்கீகரித்தார் தெரியுமா? யார் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, கடவுளுடைய வார்த்தையை நம்புகிறார்களோ, கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மிக முக்கியங்க, கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறாருங்க. இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நேசிக்கிறாரு. அதனால்தான் எல்லா மக்கள் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார், பூமியில் விளைய செய்கிறார். இல்லைன்னா அவர் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊரில் ஒரு கிறிஸ்தவம் கூட இல்லையா, இந்த ஊர் பூமியை சபிச்சு போடு, வளரக்கூடாதுன்றானா வளராது ஒன்றும். ஆனால் அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். புரியுதுங்களா? அதனால தான் எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது, விளைச்சல் வருது, சூரியனும் உதிக்குது, எல்லாமே நடக்குது. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த காயின் பார்த்தீங்கன்னா பழங்களிலே, காய்கனிகள் பழங்களிலே சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேல் பார்த்தீங்கன்னா மந்தையில் கொழுமையானவைகளிலும் தலையீற்றுகளிலும் நல்ல புசு புசுன்னு இருக்கிற நல்ல ஆடா பார்த்து எடுத்துட்டு வந்து பலி செலுத்தினாரு. கர்த்தர் பார்த்தாரு, என் வழியில் வந்திருக்கிறான் ஆபேல், நான் அங்கீகரிக்கிறேன்னு அங்கீகரிச்சிட்டாரு. காயின் கர்த்தருடைய வழியில் வரல, அங்கீகரிக்கல. புரியுதுங்களா? ஆண்டவருக்கு பழமா ஆடாலாம் முக்கியம் இல்லை, அவருடைய வழி, அவருக்கு கீழ்ப்படிதல், அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? அங்கீகரித்தார். இப்போ என்ன ஆச்சு? இந்த காயின் ஆபேல் மேலே பொறாமை கொண்டு ஆபேலை கொலை பண்ணிட்டாரு. ஆபேல் என்ன பண்ணிட்டாரு? எப்படி கொலை பண்ணார் தெரியல. கட்டையில் அடிச்சாரா, தலையில் கத்தி எடுத்து குத்துனாரா, இல்லை கழு தூக்கி போட்டாரா, எப்படிலாம் தெரியல, எப்படியோ கொண்டுட்டார். ஆபேல் செத்துட்டாரு. இப்போ கர்த்தர் வந்து கேட்குறாரு, எங்கே உன் சகோதரன், எங்கே உன் சகோதரன் சத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகிறது. உடனே இவர் கேட்டார், நானா வாட்ச்மேனா? நானா ஆபேலுக்கு வாட்ச்மேனான்னு கேட்டார். தமிழில் ரொம்ப அழகாக இருக்கும், நான் காவலாளியோ அப்படின்னா என்ன? நான் அவனுக்கு வாட்ச்மேனா? என்ன வந்து கேட்குறீங்க, போய் அவனை போய் கேளுங்கன்ட்டார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, சத்தம் கேட்குது பூமியிலேருந்து, ஆபேலுடைய ரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது, நீ என்ன செய்தாய் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, காயின் மேலே நீ செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனை உன் மேலே என்ன பண்ணுது, வருதுன்னு சொல்லிட்டு சில தண்டனைகளை அவனுக்கு சொல்கிறாரு. இந்த தண்டனைலாம் உனக்கு வரும். கடவுளோட நான் காயினை சபிக்கலை, காயின் செஞ்ச பாவத்தினால் வந்த சாபம், அதனால் வர தண்டனை அவன் மேலே வந்தவன் வருதுன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி சொல்கிறாரு. சொல்லும் போது அந்த காய் என்ன சொல்கிறானோ ஏற்றுக்க மாட்டேன்றாரு. காய் என்ன பண்ண மாட்டேன்றாரு? சொல்லிட்டாரு, இந்த தண்டனையெல்லாம் என்னால் சகிக்க முடியாது அப்படி சொல்கிறார். நீ இட்ட இந்த தண்டனையை என்னால் சகிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அதுலேயும் கர்த்தர் வந்து கொஞ்சம் கிருபையாக இறங்குறாரு. காயின் மேலே என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் இறங்கி என்ன பண்ணுறாரு பாருங்க, ஏற்றுக்க முடியாது சொன்ன. அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். காயின் மேல கர்த்தர் என்ன பண்ணாரா? ஒரு அடையாளம். எதுக்கு அடையாளம்? சாகிறதுக்கு அடையாளம் இல்லை, சாவுல இருந்து காப்பாத்துறதுக்கு அடையாளம். அல்லேலூயா.
இப்போ நமக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. நீங்கள் திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கிறீங்களே, உங்கள் மேலலாம் ஒரு அடையாளம் இருக்குது. என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே பூசப்பட்டு இருக்குதுன்றத உங்களுக்கு தெரியாதுங்க. எல்லா பேய் பிசாசுக்கும் பில்லி சூனிய ஆவிகளுக்கெல்லாம் தெரியும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிசாசின் ஆவிகளுக்கும் தெரியும். என்ன தெரியுமா? இவன் மேலே ஒரு அடையாளம் இருக்குது. இவனை நம்ம என்ன பண்ண முடியாது, கொல்ல முடியாது அப்படின்ற அடையாளம் நம்ம மேலே இருக்குது. காயின் மேலே அந்த அடையாளத்தை போட்டாராங்க. கொலை பண்ணவன் மேலே போட்டார். எனக்கு ஒரு கேள்வி, இந்த ஆண்டவர் ஏன் இப்படி செய்யணும்? இந்த கொலைகார பாவியை நல்லா இவர் 4 சாத்தி போட்டு விடுறத விட்டுட்டு இவனை வேற காப்பாற்றுறதுக்கு அடையாளத்தை போட்டு விட்டாரு. அப்போ ஒரு காரியத்தை ஆவினர் விலைக்கு சொன்னார். இன்னைக்கு இப்படி பண்ணால் இப்படி சாவான்லாம் தெரியும். இன்னைக்கு பிளான் பண்ணி கொலை பண்ணுறான். லாஸ்ட்டாக ஒரு தலைவர் ஆம்ஸ்ட்ராங்ன்றவரை என்ன பண்ணாங்க, கொண்டானுங்க. எப்படி கொண்டானுங்க? அவர் பாடின அந்த இடத்துல ஜல்லி போகிற இடத்துல நின்றுக்குன்னு வேலை செய்த பார்த்துன்னுக்கிறாரு. முதல்ல 2 பேர் போயிட்டான், அடுத்தது 2 பேர் போயிட்டான், அடுத்தது 2 பேர் நிற்கிறான், இல்லை பின்னாடி 2 பேர் நிற்கிறான். எல்லாம் ஸ்கெட்சு போட்டு 1 வருஷமாக பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு டமால் டிமில் வெட்டிட்டானுங்க. இன்றைக்கி எப்படி கொலை பண்ணுறதுன்னு மனுஷனுக்கு தெரியுது. அன்றைக்கி காயினுக்கு எப்படி கொலை பண்ணணும்னு கூட தெரியாது. இப்படிலாம் பண்ணால் செத்துருவான்னு கூட தெரியாது. ஆபேலை இப்படி அடித்தா செத்துருவான் அப்படின்னு கூட தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் காயின் ஆபேல் யாரும் செத்து என்ன பண்ணல, பார்க்கல. பார்த்துருந்தாவது தெரியும். என்ன தெரியும்? செத்துருவாங்க, இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த காயின் என்ன பண்ணிட்டு இருக்கார், கோபப்பட்டு ஆபேலை பிடிச்சி தள்ளினாரோ அடிச்சாரோ என்ன பண்ணார் தெரியல, ஆபேல் செத்துட்டாரு. நல்லா கவனிங்க, காயின் பிளான் பண்ணி மர்டர் பண்ணல, தற்செயலாய் நடந்து விட்டது. ஒரு கோபத்தில் பொறாமை கொண்டு என்னமோ பண்ணாரு. ஆபேலுக்கு தள்ளி விட்டாரா இல்லை கள்ள தூக்கி அடிச்சாரா தெரியல. ஆனால் ஆபேல் செத்துட்டாரு. ஆனால் காயினுக்கு செத்த பேர் தான் தெரியும். ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டா என்ன ஆகாது, செத்துருவாங்க போல, இப்படி அடித்தா செத்துருவாங்க, இப்படி தள்ளினா செத்துருவாங்கன்ட்டு செத்த பிறகு தான் காயினுக்கு தெரியுது. அதனால தான் சொல்கிறார் இவர் கடவுள்கிட்ட, என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். என்னது, நான் என்ன பண்ணல இதை? இப்போ யோசிச்சு பாருங்க, கோர்ட்டு கேட்குது தப்பு பண்ணியான்ட்டு. கொலை பண்ணவன் போய் என்ன சொல்லுவான்? இப்போ கொலை பண்ணுவேன்னா போலீஸை பிடிக்கலாம், அவனே போய் சரண்டர் ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியுது நான் பண்ணுது தப்பு, எனக்கு என்ன வரணும், தண்டனை வரணும்னு தெரியுது, போய் சரண்டர் ஆகிட்டான். தப்பு பண்ணாதவன் போய் சரண்டர் ஆவானா? ஏன்னா அவனுக்கு தெரியல, தப்பே பண்ணல, அதனால் ஒத்துக்க மாட்டாங்க. தப்பு பண்ணாதவங்க ஃபைட் பண்ணுவாங்க. நான் பண்ணலைங்க, எப்படி எனக்கு இந்த தண்டனை கொடுக்குறீங்க, நான் பண்ணலைங்க சொல்லி ஃபைட் பண்ணுவாங்க. அப்படிதாங்க இந்த காயின் கடவுளோடு ஃபைட் பண்ணார். என்ன ஃபைட் பண்ணார் தெரியுங்களா? இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது அப்படின்னும் போது தான் கடவுளும் புரிஞ்சுக்கிறார். சரி போய் தொலைடா சொல்லிட்டு இந்த காயின் மேலே ஒரு அடையாளத்தை போட்டார். அந்த அடையாளத்தை போட்டு காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனோ அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். என்ன அடையாளம் போட்டார்? சிலுவையை போட்டாரா, ஸ்டாரை போட்டாரா, நிலாவை போட்டாரா தெரியாது. ஏன்னா பைபிளில் சொல்லலை. பைபிளில் சொல்லியிருந்தா நான் சொல்லிட்டு இருப்பேன் உங்களுக்கு. இதில் போய் ஆராய்ச்சி பண்ணி நம்ம புதுசாக ஒன்றை பொய்யை உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. சில பேர் இதில் போய் ஆராய்ச்சி பண்ணி காயினுக்கு இந்த அடையாளம் போட்டார், அந்த அடையாளம் போட்டார். இங்கே சொல்லலைன்னா அதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்ல போகிறேன். அவர் போட்டிருந்தாருன்னா பைபிளில் எழுதி போட்டிருந்தாருன்னா நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அவரே அதை மறைச்சிட்டாரு. அல்லேலூயா. ஏதோ ஒரு அடையாளம் போட்டார், அவ்வளோதான். ஆனால் மனுஷன் கொள்ளாதபடி போட்டார். சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, இன்னொரு அடையாளத்தை மனுஷனுக்கு கொடுத்தார் கர்த்தர். ஃபர்ஸ்ட் காயின் மேலே ஒரு அடையாளத்தை போட்டு என்ன பண்ணார்? காப்பாற்றினார். காயின் என்ன பண்ணார்? அது ரொம்ப முக்கியம். ஏன் அடையாளம் போட்டார்? காப்பாற்றுவதற்காக. 2வது அடையாளம் பாருங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, நோவா காலத்தில் மக்கள் பாவம் செய்து எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு. தண்ணி வந்துச்சு, கர்த்தர் வீச பண்ணினார், தண்ணிலாம் வற்றி போச்சு. அது பிறகு திருப்பி இந்த பழையபடி இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக சீராய் வருது. இப்படி இருக்கும்போது நோவாவுடைய பேழையிலேருந்து நோவாவும் எல்லாரும் வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது அவங்கக்கிட்ட கர்த்தர் பேசுகிற காரியத்தை, நடக்கிற காரியத்தை நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார்.
அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளம். அல்லேலூயா. எல்லாம் அழிஞ்சு போச்சு. நோவா 8 பேரோட இந்த உலகம் தொடங்குகிறது. எத்தனை பேரோட தொடங்குகிறது? முதல்ல ஆதாம் ஏவாளிலிருந்து தொடங்குச்சு. அந்த உலகம் முடிஞ்சு போச்சு. இப்போ 2வது உலகம் தொடங்குது. 8 பேர் நோவா குடும்பத்திலிருந்து தொடங்குகிறது 2வது உலகம். 2வது முறையாக உலகம் தொடங்குகிறது உருவாக. அப்போ இந்த இடத்துல தேவன் ஒரு அடையாளத்தை மனுஷனுக்கு, மிருக ஜீவன்களுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அடையாளத்தை கொண்டு வர்றாரு. ஏன் கொண்டு வர்றாருன்னா, ஏற்கனவே இந்த நோவா 8 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இது வரைக்கும் பார்க்காத தண்ணியை பார்த்து, எல்லாம் செத்து போனதெல்லாம் பார்த்து, இப்போ தண்ணியை பார்த்தாலுமே என்ன இருக்கும் உங்களுக்கு? பயமாக இருக்கும். இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பூமியில். இதுக்கு முன்னாடி மழை பெஞ்சா பூமியில் பெய்யாது. ஏன்னா மதகு இருந்துருச்சு, மதகு மேலே தண்ணி இருந்துச்சு. மழை பெஞ்சா கூட எது மேலே தான் பெஞ்சுது? மதகு மேலே தான் மழை பெஞ்சுது. இப்போ மதகு இல்லாததுனால மழையெல்லாம் நேராக பெய்யுது பூமியில். அல்லேலூயா. இப்போ நோவாவுக்கு பயம் வந்துடும். ஏன்னா இப்போ மழை நேரம் வந்தால் என்ன வந்துடும்? ஐயோ மழை வந்துடுச்சு, கப்பலுங்க எல்லாம் ஓடு, கப்பலுக்குன்னு ஓடிடுவாங்க. அதனால ஒரு புரியுற மாதிரி சொல்கிறாரு, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். இனி இந்த பூமியை கர்த்தர் என்ன பண்ண மாட்டானா, தண்ணினால் அழிக்க மாட்டான் இந்த உலகத்தை சொல்லிட்டு அதற்கு அடையாளமாக ஒன்று வச்சாராம். என்ன வச்சாரு? 13வது வசனம், நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஒரு வில்லவோ மேகத்தில் வச்சாராம். இது என்னதுன்னா, இதுதான் ரெயின்போ, வானவில். இதுதான் என்னது? இது வானவில். எந்த சாமி எடுத்துன்னு போய் வைக்கல. அந்த சாமி வில்லு வச்சுச்சுன்னா எதுக்கே வில்லு வச்சுச்சுன்னு கேட்டுப்பாரு. சொல்ல தெரியாது, காரணம் சொல்ல தெரியாது. இவர் கரெக்டாக பேசுகிறாரு. நம்ம வேதமே சத்தியம், நம்ம வணங்குகிற ஆண்டவரே மெய்யான தெய்வம். இவரை மாதிரி ஒரு உண்மையான தெய்வம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பாருங்க, எதுக்கு மேகத்தில் வில்ல வச்சாருன்றதுக்கு ரீசன் சொல்றாரு. என் வில்லை வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளம். என்ன உடன்படிக்கை? இனி நான் இந்த பூமியில் இருக்கிற மனுஷனை, மிருகங்களை, மழையினால இந்த முழு உலகத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், இனி தண்ணினால அழிக்க மாட்டேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணி கடவுள் மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு அடையாளத்தை வில்லாக வச்சிருக்கிறாரு. வச்சுட்டு என்ன பேசுறார் பாருங்க, நான் பூமிக்கு மேலாக மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்படின்னா என்னன்னா, நிறைய மேகம் ஜோன் மழை பெய்து வெள்ளம் புரண்டு ஓடுகிறது தண்ணி. மனுஷன் யோசிப்பான், ஐயோ இவ்வளோ தண்ணி வருதே, உலகம் அழியுமா தண்ணினால அப்படின்னு யோசிக்கும் போது அந்த மேகத்தில் கர்த்தருடைய வில் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அது மனுஷன் பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த வானத்தையும் பூமியும் என்னையும் உண்டாக்கின கடவுள் என்னை தண்ணினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த உலகத்தை கடவுள் தண்ணினால் அழிக்க மாட்டார் என்பதை மனுஷன் கண்டு நம்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் மேகத்தில் அந்த வான வில்லை வைத்திருக்கிறார். இவர் தாங்க மெய்யான கடவுள். ஒரு கையை தட்டுங்க, சும்மா மசன்னு உக்காந்துங்கன்னு. இவர் தாங்க மெய்யான தெய்வம். சவால் விட்டு சொல்றேன், எந்த சாமி இந்த உலகத்தில் இதெல்லாம் செஞ்சிருக்குது? இன்னிய வரைக்கும் அத்தாட்சி இருக்குது, அடையாளம் இருக்கிறது. நீங்களும் நானும் வணங்குகிற தெய்வம் 1000ல் 1 கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேலானவர் இவர்தான். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கிற வில் அடையாளமாய் இருக்குது. வானவில் எப்பவுமே சும்மா வராது. எப்பெல்லாம் மேகம் மழை அதிகமாக வருதோ அப்போல்லாம் என்ன பண்ணோம், வரும். அது ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க இந்தந்த ரீசனால் வருதுன்ட்டு. அந்த ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி எந்த ரீசனால் வருதுன்னு சொன்னாலும் அந்த ரீசனால் வரத்துக்கு வில்ல வச்சு ஒரு ரீசனோடு வச்சிருக்கிறாரு. டிஆர் டைலாக் மாதிரி இருந்தால் பொறுத்துக்க. அந்த வில்ல வச்சு ஒரு காரணத்தோடு வச்சுக்கிறாரு. இவன் காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறான், இந்த ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த ஹைட்ரஜன் ரியாக்ஷன், நைட்ரஜன் ரியாக்ஷன்லாம் சொல்கிறான். சரி இதெல்லாம் சொல்லுப்போ.
ஆனால் அவர் எந்த காரணத்துக்காக வச்சாரு? மனுஷனுக்கு ஒரு பயம் இருக்குது, தண்ணினால் அழிஞ்சிருமாட்டு. இன்னைக்கு பிரச்சனை கிடையாதுங்க. இன்னைக்கு வானிலை அறிக்கை எல்லாம் விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்துச்சு. நோவா காலத்தில் சொல்லுங்க, நோவா காலத்தில் மழை வந்தா ஓன்னு மழை அடிச்சா எல்லாம் எங்கே ஓடி இருப்பாங்க? அரராத் மலைக்கு ஓடி இருப்பாங்க. ஏன்னா கடைசியாக பேழை எங்கே நின்றுச்சு? அந்த அரராத் மலை மேலே தான் பேழை நின்றுச்சு. எல்லாம் அடிச்சு பிடிச்சின்னு தூக்கி எங்கே ஓடி இருப்பாங்க? அரராத் மலைக்கு ஓடி இருப்பாங்க. திடீர்னு அந்த வில்லு வரும், வந்த உடனே எல்லாம் கீழே இறங்கிடுவான். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் இனி இந்த உலகத்தை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன், அதற்கு அடையாளமாக என் வில்லை வானத்தில் வைத்தேன். இது என்னன்னா புது உடன்படிக்கையின் அடையாளம். கவனிக்க, கடவுள் மனுஷனோடு ஒரு உடன்படிக்கை செய்து அதற்கு ஒரு அடையாளமாக வில்லை இந்த உலகத்தில் மேகத்தில் வைத்து, அந்த வில்லை தேவன் பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்றாரு? நான் மனுஷனை தண்ணினால அழிக்க மாட்டேன். இப்போ உங்க மேல என் மேல ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்னன்னா இயேசுவின் ரத்தம். உங்க மேல என் மேல என்ன இருக்குது? இயேசுவின் ரத்தம் இருக்குது, இயேசுவின் நாமம் இருக்குது. இந்த இயேசுவின் ரத்தம், இயேசு சொல்றாரு, இது என்னுடைய ரத்தம், என்னுடைய ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிறது. இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தத்தின் அடையாளமா இருக்கிறது. திருவிருந்து எடுக்கும்போது இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மதத்திலிருந்து வந்திருக்கலாம், எந்த இனத்திலிருந்து வந்திருக்கலாம், எந்த ஜாதியிலிருந்து வந்திருக்கலாம், எந்த தேசத்திலிருந்து வந்திருக்கலாம், எல்லாமே இங்கே வந்து அழிக்கப்படுகிறது. இங்கே வரும்போது என்ன பண்ணுது? எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரே ஒரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறார்கள் என்கிற அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் பாருங்க, அடையாளத்தை அவன் உருவாக்குறான். மனுஷன் இன்னைக்கு திரும்ப அவனுக்கு அடையாளத்தை உருவாக்குறாங்க. நான் சொல்றேன், வெளியிலிருந்து வருவது அடையாளம் கிடையாது, உன்னிலிருந்து வருவது தான் அடையாளம். அவன் வந்து வெளியிலிருந்து வந்த மதத்தை ஒரு அடையாளமா வச்சுக்கிறான், ஜாதியை ஒரு அடையாளமா வச்சுக்கிறான், அவன் ஊரை ஒரு அடையாளமா வச்சுக்கிறான். சில பேர் பேரை பாருங்க, பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போட்டுருவான். இந்த ஜாதி பிசாசு சீக்கிரத்தில் போவாதுன்னு சொன்னார். எல்லாம் இப்போ ஜாதி பிசாசு நிரம்பி இருக்குது. ஸ்டீஃபன் நாடார் ஒரு பாஷை சொன்னார், ஸ்டீஃபன் நாடார், இயேசு உன்னை நாடார். நீ ஸ்டீஃபன் நாடார்னு போட்டினா இயேசு என்ன பண்ண? இயேசு உன்னை என்ன பண்ணட்டாரு? உன்கிட்டயே நாட மாட்டாரு. ஜாக்கிரதை. எல்லாம் ஸ்டீஃபன் நாடார், பொன்ராஜ் நாடார், என்னென்ன கிறிஸ்துவ பேர், ராபர்ட் நாடார், பீட்டர் நாடார் எல்லாம். அப்புறம் இப்போ நீ இந்த படுபாவிங்க நாடார் போட்டவொன்னே சில படுபாவிங்க அவன் ஜாதி பேரை போட்டுறான். 1 இயர் கோனாரு, முதலியாரு, நாய்க்கரு, அது இது. இந்த நாய் கர்ரெல்லாம் தூக்கி போடணும், எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? தூக்கி போட்டணும். உங்கள் அடையாளம் ஜாதி கிடையாது. கிறிஸ்தவர்களே, நான் சொல்லுகிறேன், உங்கள் அடையாளம் ஜாதி கிடையாது, உங்கள் அடையாளம் ஊர் கிடையாது, உங்கள் அடையாளம் மொழி கிடையாது. உங்கள் அடையாளம் இயேசுவின் ரத்தம், புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா. நம்முடைய அடையாளம் என்ன? யாருன்னா உங்களை என்ன ஜாதின்னு கேட்டா என்ன சொல்லணும்? இருங்க, என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் போய் பார்த்துட்டு வரேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்க்குறோம், ஒரே வார்த்தை சொல்லணும், எனக்கு ஜாதி கிடையாது, என் ஜாதி பரிசுத்த ஜாதி. என் ஜாதி என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. இது வரைக்கும் கேள்விப்படலைன்னா கேள்விப்பட்டுக்கோ. நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் கேள்விப்படுவேன். கிறிஸ்தவனை பார்த்து இன்னொரு கிறிஸ்தவன் நீ என்ன ஜாதி கேட்டால் என்ன சொல்லணும்? பரிசுத்த ஜாதி. அப்படிதான் சொல்லணும். நீங்கள் அந்த பாவப்பட்ட ஜாதியெல்லாம் எடுத்து வந்து சேர்த்துக்காதீங்க. ஆமேன். நீங்கள் எந்த ஜாதியில் பிறந்திருக்கலாம், இங்கே வந்தவொடனே என்ன ஜாதி ஆயிட்டீங்க? கீழ் ஜாதியில் பிறந்திருந்தாலும் சரி, மேல் ஜாதியில் பிறந்திருந்தாலும் சரி, இங்கே வரும்போது பரிசுத்த ஜாதி ஆயிட்டீங்க. வசனம் சொல்லுது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, பழைய ஜாதியெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் புதிதாயின, இப்போ புது ஜாதி ஆயிட்ட, கிறிஸ்துக்குள்ள பரிசுத்த ஜாதி. ஆமேன். அல்லேலூயா. இப்போ நம்ம மேலலாம் ஒரு அடையாளம் தெரியுங்களா? இந்த பாருங்க, இந்த தண்ணியில அழிக்க மாட்டேன்னு சொன்ன அடையாளத்தை தேவன் எங்க வச்சிருக்கிறாராம் தெரியுங்களா? இன்னி வரைக்கும் வச்சிருக்கிறாராங்க. அதை பார்க்குறாராம் தேவன். அந்த
நோவா கிட்ட சொன்னார் பார்த்தீங்களா, நான் ஜலம் வரும்போது ஜலத்தினால் மனுஷனை அழிக்க மாட்டேன், உடன்படிக்கை பண்ணுறேன், அந்த உடன்படிக்கை அடையாளத்தை நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வச்ச ஆண்டவர், இந்த பூமியில் மேகத்தில் அந்த இதுவை வச்ச ஆண்டவர், வில்லை வச்ச ஆண்டவர் அந்த வில்லை இங்கே மட்டும் வைக்கல, பரலோகத்தில் வச்சுருக்கிறாரு. பரலோகத்திலையும் பார்க்குறாராம் டெய்லி. பாருங்க, நம்ம படிக்கிறேன் பாருங்க, வாங்க கொஞ்சம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1, 2, 3. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1, 2, 3 பாருங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அந்த சிங்காசனத்தை சுற்றி என்ன இருந்ததா? வானவில். எங்க வச்சுக்கிறாரு? அவர் உட்கார சேருக்கு பின்னாடி வச்சுக்கிறாரு. பூமியில் மழை ரொம்ப பெஞ்ச உடனே அவரே மறந்துடக்கூடாதுன்னு வச்சிருக்காரு. பார்ப்பாரு. அவர் அதை பார்த்தா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். மழைலாம் நின்றுடும், வானவில் வந்துடும், மழை நின்றுடும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்போ பழைய அந்த நோவா கிட்ட செஞ்ச உடன்படிக்கைக்கு வானவில்ல மேகத்தில் வச்சுரு, அந்த வானவில்ல எப்பவுமே அவருக்கு முன்னாடியே அவருக்கு பின்னாடி வச்சிருக்கிறாரு அப்பப்போ பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் உங்களுக்காக எனக்காக ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அது யாருடைய ரத்தம்? இயேசுவின் ரத்தம். இந்த இயேசு எங்கே இருக்கிறார் தெரியுமா? பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். அப்போ உங்க அடையாளம் என்ன அடையாளம்? பின்னாடி இல்லைங்க, முன்னாடி இருக்குது. அல்லேலூயா. ஒரு கையை தட்டுங்க. வெளியில போகும்போது எப்படி போடணும்? வெற்றி கொடி பீடித்திடுவேன், நான் வீர நடை நடந்திடுவேன். சர்ச்சைக்குள்ள வரும்போது கூனி குறுகி வரலாம். ஆனா இங்க இருந்து போகும்போது எப்படி போனோம்? போடா, அந்த ஆண்டவரே என் பக்கம். நீங்கெல்லாம் என்ன வேலை இல்லை, காசு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எல்லாம் சரியாயிடும். பார், நான் சொல்றேன், எல்லாம் சரியாகும். ஏன்னா நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் கடவுளுக்கு விசேஷமான தேவனுடைய பிள்ளைகள். அப்படி விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், நீதியாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அவருடைய உடன்படிக்கையின் அடையாளம் உங்க மேல இருக்கிறது. அதனால தான் சொல்றது, திருவிருந்தை மிஸ் பண்ணக்கூடாது. திருவிருந்து இங்கே வைக்கும் போது கல்யாணத்துக்கு போகிறேன், காது குத்த போகிறேன், கச்சேரிக்கு போகிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ணாச்சி சொல்கிற மாதிரி சொல்லுவேன், அப்புறம் வருத்தப்படுவீங்க. திருவிருந்தை மிஸ் பண்ணிக்கிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? வருத்தப்படுவீங்க. திருவிருந்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஆமே, அது மிஸ் பண்ணாதீங்க, பங்கெடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எத்தனை பேருக்கு இந்த நாள் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்தது? ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு கனப்படுத்துவோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீங்கள் எங்களை விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கி நீதியாக்கி, ஆண்டவரே, எங்கள் மேலே ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறீங்க. காயின் மேலே ஒரு அடையாளத்தை போட்டவர். ஆண்டவரே, தண்ணினால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் மேகத்திலே வெள்ளை அடையாளமாக வைத்தவர். இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாகிய இயேசுவின் ரத்தமாகிய அடையாளத்தை எங்கள் மேலே வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு எந்த விதமான அழிவுகள் வராது, எந்த விதமான நாசமோசங்கள் வராது. ஆண்டவரே, உம்மாலே எங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. ஏனென்றால் விலையேற பெற்ற அடையாளம் எங்கள் மேலே வைக்கப்பட்டு இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கனம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்த நல்ல தெய்வமாகிய உம்மை நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகம் முழுவதும் தேடினாலும் உம்மை போல ஒரு நல்ல தெய்வத்தை காண முடியாது. ஆண்டவரே, நீரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறீரே. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு கனத்தை செலுத்துகிறோம். எல்லா துதி புகழ்களையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா.
விசேஷமாக இந்த நாளில் கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த செய்தியை நேரில் ஆன்லைனில் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக, விசுவாசம் விருத்தி அடைவதாக ஆண்டவரே, அவர்களுடைய தைரியங்கள் பெருகுவதாக. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மூலம் வருகிற மகிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த நாளில் மாலையில் நடக்க போகிற ஈவினிங் சர்வீஸையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி கடன் செல்லுங்கள்.